Hello everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கீ ரைஸ் வித் பட்டர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சிக்கன், முந்திரி, வரமிளகாய் தூள், மோர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 750 கிராம், அதாவது 3/4 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மோரை இது கூட சேர்த்துக்கலாம். மோர் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகும், குக் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் சிக்கன் கீ ரைஸும் 10 பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை பட்டரில் ஃப்ரை பண்ணும் போது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு 80% இதுலேயே குக் ஆயிரும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பட்டர்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கிரேவிக்கு உண்டான மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவில். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பழுத்த தக்காளியை ஆட் பண்ணி இதையும் கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா ரெட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க 20 கிராம் முந்திரியையும் இது கூட ஆட் பண்ணி கூடவே ஒரு 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரியெல்லாம் ஆட் பண்ணும் போது காரம் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக உப்பு சேர்த்து நான் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டர் சிக்கன் மசாலா நான், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கீ ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறேன், ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி.
ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் பட்டர் சிக்கன் மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக வந்திருக்கு. ஃபைனலாக நான் கஸ்தூரி மேட்டியை வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து கடைசி ஸ்டெப். எல்லாம் ரெடியாகி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டெப்பை நம்ம செய்யணும். பாருங்கள் இந்த மாதிரி சக்கையாக இருக்கிறது எடுத்துடலாம். இப்போ நம்ம பட்டர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து கீ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசியை வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து இது செய்யறதுக்காக 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, முந்திரி, நெய் எடுத்திருக்கேன். இப்போ கீ ரைஸ்க்கு உண்டான பாஸ்மதி ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டால் போதும். மறுபடியும் இடையில கலந்து விட வேணாம், ஏன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இருக்கும் போது கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸ் நீளமாக உடையாமல் வரும். இந்த கீ ரைஸை பொறுத்தளவுக்கு ரைஸ் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா வரும். பாருங்க அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சதுனால எவ்வளோ நீளமாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை வடிச்சிட்டு பெரிய பிளேட்ஸில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் இது மாதிரி 2 பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு நம்ம ஹெவியான மசாலாஸ் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, ரொம்ப லைட்டான மசாலா தான். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு, நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையை ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் ஆட் பண்ண வேண்டாம், அது முருகின மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி ஆட் பண்ணும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ தான் பாஸ்மதி ரைஸ்க்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணேன், பட் அதை நான் ஷூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நம்ம கரண்டி விட்டு கலக்க வேண்டாம். இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டால் போதும். எல்லா பக்கமும் அந்த மசாலா கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் மசாலா நல்லா பைண்ட் ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஹாட் பேனுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நம்ம கீ ரைஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது, நெய்யோட வாசம் சூப்பராக இருக்குது. அடுத்ததான் இதுக்கு காம்பினேஷனாக நான் பட்டர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் இது கூடவே தேங்காய் பால் கறியும் செஞ்சு எடுத்திருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.